அன்பானவர்களே, ஒரு சில மாதத்துக்கு முன்பாக இந்த செடி அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அப்படியே பூத்து குலுங்குச்சு. சரியா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. பட்டு போகக்கூடிய சூழ்நிலை, வருத்தம் தான். ஆனாலும் ஒன்று, அதை எத்தனை பக்கம் பார்த்தாலும் பாதுகாக்க முடியல. இதே போல் தாங்க நம்முடைய மனுஷ வாழ்க்கையும். மனுஷ வாழ்க்கை நீர் குமிழிக்கு சமம். காய்ந்து போகிற புல்லுக்கும் சாய்ந்து போகிற நிழலுக்கும் சமமாக இருக்குதுங்க. ஆனால் இந்த மனுஷ வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. மரணத்துக்கு பின்பு அனைத்து மற்ற ஜீவராசிகள் எல்லாரும் மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் மனுஷாளுக்கு மட்டும், தேவ சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனுஷன் மட்டும் நாம் இறந்த பின்பு ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகுது, சரீரம் மண்ணுக்கு திரும்புது. ஆத்துமா இயேசுவோடு வாழ பிறந்ததுங்க. பிசாசுக்கும் அவருடைய தூதருக்குன்ட்டு ஒரு நரக அக்கினி கடல் இருக்குது. பிசாசு அதில் தனக்கு ஜோடியாக மக்கள் இழுத்து செல்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கா, ரொம்ப குறியாக இருக்கா. நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்ட ஒரு நிலைமை, அதையெல்லாம் இருந்து நீ பரலோகத்துக்கு வரணும், அந்த நித்திய ஜீவனுக்கு வரணும், அந்த வைகுண்டத்துக்கு வரணும், அந்த சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. நம்மளோட வாழ்க்கை எப்போ தொடங்குச்சுங்கிறது தெரியும், இப்போ இருக்கிறோம். எப்போ முடியும்னு தெரியாது. பூமியில் கண்ணை மூடும்போது பரலோகத்தில் கண்ணை திறக்கணுங்க. பரிதாபமான ஒரு செடியை பார்க்குறோம் இல்லை, இதை இன்றைக்கி விரும்பல, பார்க்க பரிதாபமாக இருக்குது. ஆண்டவர் உயிரில்லாத ஒருவேளை அழிந்து போகிற இந்த செடிக்கே இவ்வளோ கவலையாக இருக்குன்னா, அழியாத ஆத்மாவை நமக்கு தந்த ஆண்டவர் நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு கொண்டு அழிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குமானாலும் எவ்வளோ வருத்தப்படுவாருங்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலோட, உலகத்தில் சொத்து சுகம் பட்டம் பதவி எல்லாத்தையும் அனுபவித்தாலும் நான் மண்டையை போடும்போது நம்ம ஒன்று கூட நம்ம கூட வராதுங்க. ஒன்றுமே வராது. எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு தான் கொண்டு போடுவாங்க. 3ஆம் நாள் ஜபக்கூட்ட வச்சுட்டு எல்லாரும் கையை கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் நித்தியத்தில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டா? ஏசப்பா கூட நம்ம போவோமா? ஏசு என்று சொன்னாலே நிறைய பேருக்கு கசப்பாக இருக்குது. இல்லைங்க அன்பானவர்களை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அவர் இன்னைக்கு நம்மளை அன்பாக அழைக்கிறாரு. இந்த நாட்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். எப்போ நம்ம வாழ்நாள் முடியுமோ தெரியாது. 150 வயசு வரை வாழ்வோம், சந்தோஷம்தான். ஆனால் இன்று இப்பொழுதே மரணம் சந்தித்தாலும் கர்த்தரோடு போக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? ஒருவேளை நியூயார்க் துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் புறப்படுது, பயணி கப்பல் புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பலில் ஒரு சின்ன பழுது ஏற்பட்டு தண்ணீர் உட்புக ஆரம்பிக்குது. அப்போ அந்த கப்பல் கேப்டன் வந்து பக்கத்து கப்பலுக்கு சொல்கிறாரு, மீட்பு கப்பல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு பொழுதடைகிற நேரம் அவங்க சொல்கிறாங்க, இந்த கப்பல் வந்து ஆபத்துக்கு சிக்கியிருக்கு. உண்மைதான், நீங்கள் எல்லாரும் பயணிகள் எல்லாருமே எங்கள் கப்பலில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் ஒருத்தரும் அசையலை. பயணிகளை நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், மாலுமே இப்போ நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், காலையில் பார்த்துருவோம், விடிஞ்ச உடனே பார்த்துக்கிடுவோம் சொல்லிட்டு எல்லாரும் அசந்து போய் இருக்கிற நேரத்தில் இந்த மீட்பு கப்பலில் இருக்கிற படைகள் பரிதாபமாக பார்க்குறாங்க. 2 மணி நேரத்திற்குள்ளாக கப்பல் மூழ்க ஆரம்பித்தது, விளக்குகள் அணைய ஆரம்பித்தது. கப்பலில் இருந்த ஒரு நபர் கூட பிழைக்கலை. அருமையான வாய்ப்பை இழந்துட்டாங்கல்ல. அந்த மீட்பு கப்பலுக்கு பக்கத்தில் வந்தோம், அந்த நேரத்தை அவங்க தவற விட்டுட்டாங்கல்ல. இதுதான் மீட்பின் காலம், இதுதான் ரட்சிப்பின் காலம். ஏசப்பா நம்மளை வருந்தி அழைக்கிறார். இன்றே அவரை ஏற்றுக்கொள்வோம். நல்லதுங்க.